ஹாய். நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃபிசிக்கலாக ஒரு ரெகுலராக ஒரு ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸில் இருந்தாலும் ப்ராடக்ட் செல்லிங் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நீஷ் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீஷ் ப்ராடக்ட்ன்றது எல்லாருக்குமான ப்ராடக்ட் கிடையாது. எதிர அது வந்து ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் டைப்புக்கான ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை அந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்க்ரீடியண்ட்டோ இல்லை அதை மேக் பண்ணுற மெத்தடோ சம்திங் வந்து ஏதோ ஒரு யூனிக்காக இருக்கணும், யூஎஸ்பி இருக்கணும். அண்ட் எல்லாருக்கும் அது வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இல்லை நீடோ இல்லாத ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்லிப்பர்ஸுன்றது ஒரு பெரிய மார்க்கெட்டு, மாஸ் மார்க்கெட்டு, எல்லாருமே ஸ்லிப்பர் போடுவோம். பட் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் டைப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபுட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கும், அந்த பாதத்தில் வர அந்த பெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலர் ஸ்லிப்பர் வந்து செட் ஆகாது. அந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்க கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நீஷ் பிஸ்னஸ். இப்போ நீஷில் வந்து பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பிராண்ட் பண்ண முடியும், ஈஸியாக ஸ்டோரி சொல்ல முடியும். இப்போ நீங்கள் அந்த ஸ்லிப்பர் எடுத்துக்கோங்களேன். நார்மல் ஸ்லிப்பர்னால் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து என்னென்னு ப்ரொமோட் பண்ணுவீங்க? எல்லா கடையிலையும் ஸ்லிப்பர் கிடைக்குது. அதே அந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்க கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் மெசேஜ்லேயோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக ஃபோன்லேயோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்லேயோ நாங்கள் வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்க கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த கஸ்டமர் பேஸ் கிட்ட ரீச் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீஷோட பெரிய பெனிஃபிட்டு. அண்ட் டக்குன்னு வந்து உங்கள் பிஸ்னஸை இன்னொருத்தனால காப்பிடிக்க முடியாது. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு 4 காம்படிஷன் உள்ளே வந்தாலே இந்த பிஸ்னஸை சர்வை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு நாலேஜ் இல்லை ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீஷ்ன்றது பயங்கர பெருசாக கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இப்போ நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நீஷ் ப்ராடக்ட் பண்ணுறீங்களா இல்லை வந்து ரெகுலர் ப்ராடக்ட் மாஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்களான்றது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் உங்கள் சப்ளையரோட சப்போர்ட் எப்படி இருக்குது அண்ட் அவங்க ஆன் டைமில் ஷிப்பிங் பண்ணுறாங்களா, ரிட்டர்ன்ஸ் உங்கள் கஸ்டமர் வந்து ரிட்டர்ன்ஸ் போடுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்களா, இது ரொம்ப முக்கியம்.